தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. தாவேகா யாரு கூடவும் போகலை. பட் தாவேகா நிர்வாகிகள் மாறி மாறி பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு நிர்மல்குமார் ஆரம்பத்திலே என்ன சொல்லி வந்தார் அப்படின்னா, நாங்கள் வந்து யாரோடவும் கூட்டணி பேசலை, எங்கள் தலைவர் எங்களை தனியாக தான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வராரு, எல்லா தொகுதியிலையும் நாங்கள் களத்தில் நிற்க போகிறோன்னு அவர் ஒரு பக்கம் பேச. வழக்கமாக சர்ச்சை நாயகன் அவர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 90 சீட்டு கூப்பிட்டாங்க, சிஎம் பதவி 2 வருஷம் 2 வருஷம் சொன்னாங்க, இதெல்லாம் நாங்கள் சென்ட்ரலுடைய ப்ரெஷருக்கு நாங்கள் அடிப்பணிஞ்சிருவோமா? ஆனால் சலீம், நம்ம இதை பற்றியெல்லாம் முன்னாடி எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரியான இவ்வளவு தொகுதிகள் போட்டியிடுவாங்களாம், முதலமைச்சர் பதவி வேணும்னு கேட்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ எனக்கு தனிப்பட்ட அளவில் ஒரு மெசேஜ் கூட வந்தது, இது மாதிரிலாம் நீங்கள் எதுக்காக பொய்யா பேசுறீங்க அப்படின்லாம். ஆனால் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவே பேசிட்டாரு. ஆமாம், அவரே பேசிட்டாரு. இதுக்கு மேலே நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு, ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு பார்த்துடலாம். விஜய் உட்பட யார் வந்தாலும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவோம், அவர் தாராளமா வரலாம் அப்படின்லாம் முன்னாள் அமைச்சர் இப்ப 2 நாளா பேசியிருக்காங்க. ஏற்கனவே அதிமுக நீங்க சேர போறதாகவும் சம்பந்தமாக நிறைய டைம் நாங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டோம். நேற்று அவங்க தரப்புல இருந்து கிளாரிஃபை பண்ணாங்க. இது எங்க இருந்து இந்த மாதிரியான ஒரு டாக் உருவாக்க போகுதுன்னு தெரியல. நாங்களும் தேர்தல் நோக்கி சந்திக்கிறோம். எங்களுடைய தலைவர் எங்களை 234 தொகுதியிலே தயார் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அதை பல கட்டங்களே நாங்களும் சொல்லிட்டோம். கண்டிப்பா அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். இது எந்த மாற்றம் எங்களுடைய தலைவர்கள் கொள்கையை கேட்க, எங்களுடைய தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அதை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளும் எந்த மாற்று கருத்து. அது வந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு மரியாதையும் அதிகாரபூர்வமும் இருக்கும். இல்லை என்றாலும் நாங்கள், ஏன்னா மக்கள் எங்களுடைய தலைவருக்கும் தளபதிக்கும் தான் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 40% மேல மக்கள் தயாரா இருக்காங்கன்னா எங்க தலைவருக்கும் தளபதிக்கும் தான் தவிர்த்து வேற யாருக்கும் கிடையாது. நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. ஒரு நிர்வாகி சொல்கிறாரு, எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் இல்லை, நாங்கள் கூட்டணியோட போல நாங்கள் தனிச்சு தான் கிளம்புவோம். இன்னொரு நிர்வாகி சொல்கிறாரு, எங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. மேபி அவர் சொல்ல வர்றது, எங்களுக்கு ஆஃபர்லாம் வந்ததுங்க, நாங்கள் கூட்டணி பற்றி பேசலைன்னு சொல்ல வர்றாரா என்ன, எது உண்மை பார்த்திங்கன்னா? ஆனால் இதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குன்றது மட்டும் இப்போ உறுதியாயிருக்கு ஆதவ் அர்ஜுனா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்னால. ஸோ முகாந்திரம் இல்லாமல் ஊடகங்கள் பேசிட்டு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு தாவேக தரப்புல இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அது இல்லைன்றத அவங்க கட்சியோட மூத்த நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனாவே இப்போ நிரூபிச்சிருக்காரு. பட் அதில் ஒரு சின்ன அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி ஆஃபர் பண்ணாங்க. பட் அரசியல் வட்டாரங்களில் பேசுறது என்னன்னா, இவங்க 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி தருவீங்களான்னு கேட்டாங்க. அது வந்து எடப்பாடி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. இருங்கன்னு சொல்லிட்டாரு. அதிமுக கேடஸ் தரப்புல இருந்து சமூகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாய்ப்பே கிடையாது, எடப்பாடி அவர்கள் வந்து 2.5 வருஷம் பதவியை விட்டு தர்ற அளவுக்குலாம் அவர் தயாரானதே கிடையாது. ஏன்னா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் கட்சி மொத்தமாக அவர் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கக்கூடிய டைம்ல முதலமைச்சர் அரியணை அவர் ஏன் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை லாஜிக்கலா அவங்க எழுப்புறாங்க. ஓகே ஓகே ரைட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எந்த நிர்வாகி சொல்றது உண்மை, இது ஒரு அது வந்து கேடர்ஸ் கைக்கே நம்ம விட்டுறலாமே, அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம். நிர்மல்குமார் சொல்றதை ஏத்துக்க போறாங்களா இல்ல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்ல போறதை ஏத்துக்க போறாங்களான்ட்டு. பட் எனிஹவ் இப்போ தனியா களமாடுறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க. விஜய் அதுல ரொம்ப ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தார். ரைட். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.